என்னதான் தரேன்னா நான் மாப்ள லாங் டைம் நோ சீயிங். வேலையை தவிர வேற வேற வேலையெல்லாம் ஏதோ நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன் ஜெயந்தி, நான் ஒருத்தன் இங்க பேசிட்டு இருக்கேன், சாம்பார்ல தக்காளி தோலை ஒதுக்குற மாதிரி என்னை இங்க ஒதுக்கி எங்கேயோ பாத்துட்டு இருக்காம. டேய் முத்து, நீங்க 3 பேர் தான் வந்திருக்கீங்க. ஆனந்தி எங்க? டேய் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்டா. என்னடா? ஆனந்தி அம்மா ஏத்துக்கிட்டாங்களாமே. மருமகளேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விளக்கெல்லாம் ஏத்த சொல்லிருக்காங்களாமே. புடவெல்லாம் குத்தாங்களாமே. எதுவுமே அங்க கிட்ட சொல்லவே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனந்தி தான் சொன்னா. வர வர எங்க கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டற. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜெயந்தி. எனக்கு நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியாம இன்னும் கன்ஃபியூஷன்லயே தான் இருக்கேன். சரி நேர்ல சொல்லிக்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள ஆனந்தியே உங்ககிட்ட சொல்லிட்டா. எப்படியோ உன் கனவு நினைவாகி காதல் கை கூடின காதல கனவா நினைவான்னு தெரியாம கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நான் இங்க காரா சேவை கொடுத்த ஒரு பிரயோஜனம் இல்லையே. காரசாரமா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. காரசாரமா தானே. இங்க பாரு முத்து, 1/2 மணி நேரத்துல தச்சு கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு கார்மெண்ட்ஸ் துணி இல்ல. காலம் முழுக்க வாழ போற வாழ்க்கை யோசிச்சுதான் எதையும் செய்யணும். கரெக்டா சொன்னக்கா. 4 வருஷமா வெறும் கார சேவை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா லவ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வேற என்ன குடுக்கணும்ன்ற? ஒரு முந்திரி பக்கோடா, முட்டை பப்ஸ், சிக்கன் ரோல் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாதான் லவ் செட் ஆகும். முந்திரி பக்கோடா, முட்டை பப்ஸ், சிக்கன் ரோல் இதுல நீ எதை சாப்பிட்டாலும் உன் உடம்பு தேர போறது இல்ல. டேய் சும்மா இருடா. சௌசோ, ஆனந்தியோட லஞ்ச் பேக் நீ தானே எடுத்துட்டு வந்த. ஆனந்தி எங்க? அப்படியா? நானா எடுத்துட்டு வந்தேன். ஏய், கேட் வரைக்கும் நீ அவ்வளவு ஒன்னா தானே வந்தீங்க. அவ உன்கிட்ட ஒரு பைய கொடுத்து ஏதோ சொல்லிட்டு மேல போனாலே. ஞாபகம் வந்துருச்சு. மகேஷ் சார பார்க்க போறேன்னு சொன்னா. மகேஷ் சார பார்க்கவா? எதுக்கு? அது ஏதோ சொன்னா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே, மறந்துட்டேன். இவகிட்ட கேக்குறதுக்கு சும்மாவே இருக்கலாம். வந்ததும் நீயே என்ன ஆனந்தி கிட்ட விசாரிச்சு காண்பு. இல்ல, மகேஸ்வரோட கேபினுக்கே போக மாட்டேன்னு இருந்தப்பா ஆனந்தி. அவளே இப்ப மகேஸ்வரை பார்க்க போயிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கணும். அது அவளே வந்து சொல்லுவா. நான் கேட்க மாட்டேன். இவனெல்லாம் திருத்த முடியாது. பார்வதி சொல்ற மாதிரி ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட போய் ஆனந்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டியா? ஆமா டாட். எப்ப பார்த்தாலும் ஆனந்தி ஆனந்தின்னு அலையற. ஆமா, எனக்கு கௌரவம் எல்லாத்தையும் விட ஆனந்தி தான் முக்கியம். உங்க கௌரவத்தை ஓரமா வச்சுட்டு என் அம்மாவா என்னைக்காவது ஒரு நாளாவது நடந்துக்கங்க.